அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல அண்ணன் சீமான் அவர்கள் பனைமரம் ஏறி கல் இறக்கினாரு. அது பெரிய விவாத பொருளானது. நிறைய விமர்சனங்களை எதிர்த்தரப்பும் வைக்கப்பட்டது. அப்ப நாம் தமிழ் கட்சியுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் தன்னுடைய கீச்சகம், அதாவது ட்விட்டர்ல ஒரு பதிவு போடுறாரு. ஈவே ராமசாமி நாயக்கர் கல்லுக்கு ஆதரவாக இருந்தாரு. கல்லுக்கடை மூடுவது என்பது முன் யோசனையற்ற முடிவு. திரைப்படங்களை பார்ப்பதை விடவா மோசமானது கல்லு குடிப்பது அப்படின்னு எழுதியிருக்காருங்கிறத பகிர்றாரு. அதாவது இடுமோன கார்த்திக் என்ன சொல்றாருன்னா, நாங்க சொன்னா கேட்க மாட்டீங்கடா, உங்க திராவிட நயினார் ராமசாமி சொல்றதாவது கேளுங்கடா அப்படிங்கிற நோக்கத்துல அந்த பதிவு போடுறாரு. அதுக்கு திமுகவுடைய ஆதரவாளரான கபிலன்கிற ஒரு ஐடி அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, ஒழுங்கா முழுசா படிடா வெண்ண இடுமோன கார்த்திக சொல்லிட்டு அவர் முக்கியமாக என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல மதுவிலக்கு அப்ப அமல்ல இருந்துச்சான். தமிழ்நாட்டுல மதுவிலக்கு அமல்ல இருந்ததுனால 5 ஸ்டார் 3 ஸ்டார் போன்ற பெரிய உணவு விடுதிகள்ல மது அப்ப அனுமதி இருக்கு. வசதியானவங்க மட்டும் குடிக்கிறான். ஏலப்பாலை எப்படி ராமசாமிக்கு கவலை பாருங்க, ஏலப்பாலை கல்லு குடிக்க முடியாம மது போதையை அருந்த முடியாம வருத்தப்படுறான். ஆனா அவனுக்கு கல்லு கடை வேணும் அப்படின்னு ஏழைகளுக்காக தான் ராமசாமி நாயக்கர் போராடினாரு. அதை நீங்க தப்பா ப்ரமோட் பண்றீங்க அப்படிங்கிற நோக்கத்துல அவர் செய்தியை வெளியிடுறாரு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இடும்பவன கார்த்திக்கு முழுசா படிக்கிறது இருக்கட்டும், ஒழுங்கா படிக்கிறது இருக்கட்டும், என்ன பிக்காளிப்பையெல்லாம் பொய் பேச நிறுத்துங்கடா. இந்த கட்டுரை விடுதலையில இந்த செய்தி வந்தது 21/6/1973. அப்ப தமிழ்நாட்டுல மது விலக்கு இல்லை. எப்படி நான் சொல்றேன்னா, 30/8/1971 கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டுல மது விலக்கை ரத்து செஞ்சுட்டாரு. ரத்து செஞ்சு மது கடைகளும் கல்லு கடையும் திறந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு இவங்களுடைய மது கடைக்கான வியாபாரம் குறையுதுங்கிற நோக்கத்துல கருணாநிதி 73 கல்லு கடைய தடை பண்றாரு. அப்பதான் ராமசாமி நாயக்கர் குரல் கொடுக்கிறாரு, கல் இருக்கணுங்கிற கோரிக்கை வைக்கிறார். இதுதான் நடந்த உண்மை, இதுதான் அந்த வரலாற்று செய்தி. ஆனா நீ ஒழுங்கா படிக்காம பொய் பித்தலாட்டம் ஃபோர்ஜரி பண்ணிக்கிட்டு இடுமோன கார்த்திக் ஒழுங்கா படிக்கலைங்கிற நீ ஒழுங்கா படினாய 71 தமிழ்நாட்டுல மது விலக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது. 73 மது விலக்கு தமிழ்நாட்டுல இல்ல. மது விலக்கு இல்லாதனாலதான் மதுவும் கல்லுக்கடையும் வித்தாங்க. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம நீ இன்னொரு ஆளுக்கு அறிவுரை சொல்ல வந்துட்ட. முதல்ல ஒழுங்கா படிடா பரமா, இந்த படத்தை சொல்ற மாதிரி படிடா பரமா.